கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் நடத்தினார். அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கரூர் நகர காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இதன் அடுத்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் மற்றும் எஸ்ஐடி குழு என 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தின் பேரில் நியமிக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி குழுவின் மீது அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து கடந்த 17ஆம் தேதி கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். எஸ்ஐடி குழுவிடமிருந்த ஆவணங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களும் ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்ற சிபிஐ விசாரணையை முடித்துக் கொண்டு தீபாவளி விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சிபிஐ அதிகாரிகள் புறப்பட்டனர். இந்த விசாரணை குழுவில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் மற்றும் ஏஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய குழுவில் 6 பேர் கொண்ட குழுவானது கரூரில் 2 நாட்கள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தீபாவளியை முடித்துக் கொண்டு சொந்த ஊரிலிருந்து மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் இன்று வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் கரூர் சுற்றுலா மாளிகையில், அந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் அந்த சிபிஐ குழுவில் இருந்த காவல் ஆய்வாளர் மனோகரன் மற்றும் ஒரு காவலர் இப்போது தங்கியுள்ளனர். இந்த அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்துள்ள தகவலானது, கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் ஏஎஸ்பி முகேஷ்குமார் மேற்பார்வையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கையை பெற்றுக்கொண்ட நீதிமன்றமானது அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றலாம் என்றும் கோரப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.